அனைவருக்கும் வணக்கம். அகத்தூய்மை செய்வதன் மூலமாக நியமம் செய்வதனால் நீங்கள் டிஎன்ஏவுக்கு சுத்தப்படுத்தலாம். இப்ப புதிய கண்டுபிடிப்பு வந்துருச்சு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ மரபணுன்னா வாங்குவாங்க. இந்த மரபணுவை எப்படி சுத்தப்படுத்துறது? மருந்து மாத்திரை வைத்து மரபணு சுத்தம் முடியாது. மருந்து மாத்திரை வச்சு ரத்தம் கெட்டு போயிடும். ரத்தம் கெட்டு போச்சுன்னா கிருமிகள் அதிகமாகும். கிருமிகள் அதிகமாச்சுன்னா எனக்கு ரத்தம் கெட்டு போட்டு கிருமிகள் அதிகமாகும். நீங்க மருந்து டாக்ஸின் தான் குடுக்க போறீங்க. ஸ்டீராய்டு தான் குடுக்க போறீங்க. ஸ்டீராய்டு குடுப்பீங்க. டாக்ஸின் குடுப்பீங்க. டாக்ஸின் குடுத்து ரத்தத்த கெடுத்துருவீங்க. ரத்தம் கெட்டு போச்சுன்னா பாக்டீரியா டெவலப் ஆகும். பாக்டீரியா டெவலப் ஆச்சுன்னா டிஎன்ஏ கெட்டு போச்சு. ஆக டிஎன்ஏ நீங்க சுத்தப்படுத்தவே முடியாது. டிஎன்ஏக்கு தகவல் குடுக்க முடியாது. டிஎன்ஏ உங்க பேச்செல்லாம் கட்டுப்படாது. டிஎன்ஏ மருந்து கட்டுப்படாது. அது ஒற்றை செல்லு நீங்க நீங்க டாக்ஸின் குடுத்தீங்கன்னா டிஎன்ஏ செத்து போகுமே தவிர டிஎன்ஏ கண்ட்ரோலுக்கு வராது. யாருனாலும் டிஎன்ஏ தலையெழுத்து மாத்தவே முடியாது. நீங்க குட் பாக்டீரியா நீங்க உற்பத்தி பண்ற. குட் பாக்டீரியா எப்படி உற்பத்தி பண்ணுவீங்க? ஆகாரம் தின்னுட்டே இருந்ததுன்னா குட் பாக்டீரியா உற்பத்தி ஆகாது. கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் வெள்ளைக்காரன் சொன்ன மாதிரி மருத்துவர்கள் சொன்ன மாதிரி தின்னுட்டே இருந்தீங்கன்னா ரத்தம் சுத்தமாயிட்டே இருக்குன்னா ரத்தம் கெட்டு போச்சுன்னா யாருனாலும் நோயை குணமாக்க முடியாது. ஆக ரத்தம் சுத்தமாக இருக்கிறது தான் நீர்ப்பயிற்சியும் காய்கறி. மருந்தடிக்காத காய்கறிகள், சுத்தமான தண்ணீர் இதை வைத்துக்கொண்டு நீங்க உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கணும். அப்போ நீங்க உடம்பை கோயிலா நினைக்கணும். உடம்பை உள்ளுக்கிற உயிரை இறைவனா நினைக்கணும். யுவர் பாடி இஸ் a temple and a soul your soul also a god. எவல்யூஷன் சயின்ஸ், இது எவல்யூஷன் பேஸ்டு. உடல் இருக்குது, உயிர் இருக்குது, யாருக்கும் தெரியாது. ஆனால் உடலை இயக்குது உயிர் தான். அது என்ன உயிர் யார் இயக்குறாங்கன்னு யாருமே தெரியாது. அது உயிரை இயக்குவது விண்வெளி தான். The cosmic power. The energy for the body from cosmic. The energy for the body from cosmic. A pure body in vital condition. That means the body does not expel, use up or burn up a single cell. That is in vital condition. The cleaner free from more obstruction from waste. They free from more obstruction from waste. The body easier and longer. The body easier and longer. You can fast with water and air alone. Where the real starvation sits, where the limit where real starvation sets in is it unknown. Understand? ஆகினால சுத்த ரத்தத்தில் அப்ப யோகிகள் எப்படி மரணத்தை வென்றார்கள்? அவங்க சமாதிக்கு போனாங்க. சமாதிக்கு போறப்ப அப்படி சுத்தப்படுத்திடுவாங்க. சுத்தப்படுத்த உச்சியில் ஒரு ஓட்டையின் வழியாக அது உயிர் பிரியும். இது பரிணாம அறிவியல். பசி பரிணாம அறிவியல், ருசி பரிணாம அறிவியல், நோய் பரிணாம அறிவியல், எல்லாம் பரிணாம அறிவியல் தான். சுத்தப்படுத்துவது பரிணாம அறிவியல். பசி பரிணாம அறிவியல், ருசி பரிணாம அறிவியல், புலன்கள் பரிணாம அறிவியல், தொடுதல் பரிணாம அறிவியல், நகர்தல் பரிணாம அறிவியல், காணுதல் பரிணாம அறிவியல், சுவாசத்தை அறிதல் பரிணாம அறிவியல், டேஸ்ட் அறிதல் பரிணாம அறிதல், பகுத்து பார்த்தல் பரிணாம அறிதல், யோகியாக மாறுதல் பரிணாம அறிவியல். இது பரிணாம அறிவியல் தானே. இதில் ஆக இதை புரிஞ்சுக்கவே 2000 ஆண்டா. இதை கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள், யோகிகள், ஞானிகள். நல்ல வேலையாக ஜெர்மனி டாக்டர் சொல்லியிருக்காரு நமக்கு. ஜெர்மனி டாக்டர், இது ஜெர்மனி சாதாரண புத்தகம். ஜெர்மனி மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற நாடு. அந்த நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது தான் இது. அந்த நாட்டுக்காரர் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2000 வருஷமா திருவள்ளுவர் இது பரிந்துரைக்கிறார் வாட்டர் டயட்டை. இதை வச்சு நம்ம ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்துக்கு எதுக்கு செலவு பண்ணணும்? இருந்த இடத்துல நீங்க ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாமே. ஆக நோயற்ற வாழ்வதற்கு நீங்க என்ன பண்ணி இதை வாங்கி படிங்க. உலக நாடெல்லாம் அனுப்புங்க எல்லாத்துக்கும். இது எல்லா மொழியிலும் வரணும். நம்ம இந்திய மொழியில 15 மொழிகள் இருக்கு. நம்மளுடைய காகித பணத்தில் கரன்சியில் இந்தியன் கரன்சி ஹேவ் 15 language. 15 language is official language according to the government order.
ஆக நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பெறுவதற்கு இதுதான். அப்போ தண்ணீர், தூய தண்ணீர் காட்டுது. அப்போ நன்கு தூய்மையான உடலுக்கு பசி எடுக்காது. பசி என்பது கொடுமையான நோய். அந்த பசிதான் மனிதனை பிச்சை எடுக்க வைக்கிறது. அவனை நோயாளியமாக்குறது பசி தான். பிச்சை எடுக்க வைக்கிறது பசி தான். உலகத்தை ஏமாத்துறது படி தான். அடுத்தவனை ஏமாத்துறது, கொள்ளையடிக்கிறது பசி தான். இந்த பசியின் காரணமாக எல்லா தீமையும் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொலை, களவு, கற்பழிப்பு எல்லாம் பசி தான். எல்லாம் அப்படி சுற்றி சுற்றி பார்த்தா உறிஞ்சார் வயிற்றுக்கு தான் வரும். ஆக இதுதான் விஷயம். ஆக இதை புரிஞ்சுக்கணும். புற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊர்கன் செய்யாமல் அற்றை தாபத்திற்கு பிறவி துன்பத்தை வெல்லுவதும் நோன்பின் மூலமாக பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தும். நோயின் மூலம் இதுதான் நீர் நோன்பு, அவ்வளவுதான். இப்படியே 12 மணி நேரம் நீர் பயிற்சி செஞ்சுட்டு சாயங்காலம் கொஞ்சம் அவல் உப்புமா சாப்பிடுங்க. நிறைய வெங்காயம் போட்டு அவல் உப்புமா, நோய் நல்லாயிடும். வேண்டாம் நீங்கள் 30 நாள் பண்ணி பாருங்க. சக்கரை 3 நாளில் சக்கரை நோய் இருக்காது. 100 நாளில் புற்றுநோய் இருக்காது. சக்கரை நோய் புற்றுநோய் வந்தால் வயிறெல்லாம் கெட்டு போயிடும். பசி எடுக்காது, சிறுநீர் பிரியாது, மலமும் பிரியாது. நோய் வந்துட்டாவே உள்ள இருக்க எதுவுமே வேலை செய்யும். அதை நான் என்ன பண்ணணும், நோய் வந்துட்டாவே உணவு மறுத்துடும். உணவை மறுத்து அந்த விஷத்தை அதிகப்படுத்தி அவனுக்கு கொண்டு போடும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, நோய் வர்றதுக்கு முன்னாடியே நாம் சாப்பிட்டதில் வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு மரணம் கிடையாது. இது சிம்பிள். அப்போ மரணம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, அது சமாதியில் வரும். அப்போ சுத்த ரத்தத்தில் ஓடிட்டே இருக்கும். இங்கே உயிர் பிரிஞ்சிருக்கும், உடம்பு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதை கொண்டாந்து உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கு மேலே லிங்க வச்சு வணங்கியிருப்பாங்க. இதுதான் நடந்தது. என்ன 2000 ஆண்டு விட்டுட்டோம். சிந்தியுங்க. நன்றி, வணக்கம்.